ஏய் மச்சான் டெல்லூர் தானா ஏய் மச்சி ஃபேஸ் கட் ஒரு மாதிரி கம்பேர் பண்ணா லைட்டா ஒரு மாதிரி இதா இருக்குல என்ன இதா வருது அந்த டெல்லூர் பார்த்து நீ இதுன்னு சொன்ன பாத்தியா மச்சி இன்ட்ரஸ்டா நம்ம நினைச்சாதான் ஒண்ணு நமக்கு எப்படி சேம் ஆகும் இன்ட்ரஸ்ட் எல்லாம் பார்த்தா அப்படிதான் படத்தை அந்த பொண்ணை நினைச்சு தான் பார்த்துருக்க நீ. ஆமா ஆமா நிச்சயமாக அவ இப்ப நீ அர்த்தம் படம் பார்த்ததுக்கு அப்புறம் சொன்னேன் ஒரு படம் பார்த்ததுக்கு அப்புறம் தானே நமக்கு ஒரு சில விஷயம் தோணும் பார்த்ததுக்கு நீங்க எப்படி சொல்ற டேய் நீ ரீல்ஸ்ல பார்த்து அழகா இருக்கு சூப்பரா இருக்கு பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு சொன்னீங்க ரீல்ஸ்ல பார்த்து அந்த பொண்ணு எந்த பொண்ணு சார் ரியா 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 நீங்க பார்த்தத பார்த்தத நான் வேற பொண்ணு போடுமா பார்த்தோம் மாயா மேத்யூஸ் டேய் அத நினைச்சு தான பாத்துக்க ஏய் இல்லடா அதனால 3 நாளா என்ன பார்க்கலாம் என்ன கம்பேர் பண்ணேன் படம் நல்லா இருந்துச்சு இன்ஸ்டால ஃபீல்ட்ல வந்துட்டே இருந்தது நல்லா பார்க்கலாம் சரி படம் முடிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி சொன்னேன் இப்போ அது தோணுச்சு ஒரு மாதிரி எனக்கு ஒரு விஷயம் தோணா சொல்ல கூடாதா அதுவும் டெலுலுனியடா கொஞ்சம் கஷ்டமா இருக்குது டெலுலுன்னு சொல்ல மாட்டான் டெலுலுன்னு சத்தியமா சொல்றேன் நான் சொல்றடா செட்டே ஆவாது 100% வேணாம் அப்ப அவ தான சொன்னா நான் என்ன சொன்னேன் அந்த டெலுலுல வந்துச்சு மறந்து இருக்கேடா அந்த பொண்ணு மாதிரி ஒரு வேளை இருக்குமோ அப்படி சொல்லிட்டு நான் சொன்னேன் டெலுலு இல்ல அந்த பொண்ணு மாதிரி இருக்கும்னு சொன்னேன் ஃபேஸ் கட் ஒரு மாதிரி இருக்குமோ அப்படி சொல்லிட்டு தனுஷ் தான் காப்பிரைட் வச்சுக்கிறேன் இதுல டேய் அப்ப ஃபர்ஸ்ட் டேல வந்து ஃபர்ஸ்ட் டே மறந்து போச்சு அப்ப டெலிவரி அது இல்யூஷனே கிடையாதா வேற என்ன எலியூஷன் அது யாரும் பாருங்க நல்லா பேசினாண்டா பல மாதிரி ஒருத்தன் ஆள் வந்து சொன்னுச்சுன்னு போட்ட வீடியோவை எடிட் பண்ண சொன்னான் பாரு சார் அந்த வீடியோ போடுறது முன்னாடி ஏதோ போடுங்க அது டிஸ்கிரிப்ஷன்ல டிஸ்கிரிமினேஷன் நான் என்ன சொன்னேன் நீ ஏதோ சொன்ன டிஸ்கிரிப்ஷன் சொன்னேன் அது என்ன வச்சி அத இல்ல டிஸ்க்ளைமர் ஓகே ஏதோ ஒண்ணே அது போட்டு விட்டுறேன் அது அனைத்துக்காரு பேசுறதெல்லாம் கற்பனையே நிஜம் இல்ல சில நிஜம் சில கற்பனைகள் எல்லாமே கலந்து வரும் பாக்குற ஒரு சிலருக்கு புரியாது நிஜம் எது கற்பனை ஆனா இப்ப தனுஷ் பண்ணதெல்லாம் நிஜம் தான் கற்பனைலாம் இல்லை அவங்க கற்பனைன்னு சொல்லுவா அதை நீங்க கற்பனைன்னு நம்பிட்டீங்கன்னா நீ உங்க மேலதான் நம்புறது இருக்கு ஆனா எல்லாமே நிஜம் எங்களுக்கு தெரியும். தனுஷ் நீங்க என்ன சொல்ல வரீங்க? எல்லாம் நிஜம். மக்களே இங்கே ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு பிரபாகாலுக்கு. இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணோன்னா டாக்டர் ரீகன் ராஜை சந்திக்கலாம் நீங்கள். பிரபாகால் வந்து ஏதோ ஆயிடுச்சு பாருங்க. தொழில்நுட்ப சேதாரம். உள்ள என்ன இருக்காடா? இருக்குடா. என்ன இருக்கு அது உள்ள? ரத்தம் காஞ்சி போய் தான் கிடக்குது. வேற என்ன இருக்குது? அப்போ விட்டுரு. நான் கூட கல் ஏதாவது இருக்கேன். மச்சா ரோட்ல போயிட்டு இருக்கும்போது விட்டுறோம். அது வந்து சுத்த மாட்டாங்க. சரிடா ரத்தத்தை எடுத்துடலாம். இல்லடா வரலடா. இல்ல அது வேற இதுதான். நான் மேலக்க ஒன்று எடுத்தேன். உள்ள பார்த்தா ரத்தம் காஞ்சி. இந்த ஒரு அடிக்கு கொய்யா 2 நாள் லீவ் போட்டிருக்காங்க. நடக்க முடியலடா அவனால. நடக்க முடியல गाइस. கம்பெனி போய் தான் அந்த மாதிரி கருப்பாய் நிக்குது. அவனுக்கு தெரியல. அவனுக்கு அங்க பாரு என்ன நடந்து என்னடே கம்பெனி போயிட்டு நமக்கு வந்து நம்ம தான் முக்கியம். அதுக்கு அப்புறம் தான் வேலை இல்லனாலும் பொளச்சிக்கலாம். அடி எப்ப தெரியுமா பட்டுச்சு அவனுக்கு? என்ன மச்சான் கார் தானடா. கார்ல தானே இருந்துச்சு. பாருங்க गाइस அவனுக்கு போட போய் எனக்கு நானே டாக்டர் சரியில்லைங்க. அவனுக்கு போட்டு போய் இவன் கையை இவன் போட்டுக்கிட்டான். ஏய் சிறை ஏத்துறா. நைட் ஒரு படம் ஏத்தியாச்சு. நைட் படம் சிறையா? சிறை நான் இப்ப பாத்துறேன். நைட் வேற படம் மலையாள படம் நான் பாத்துனே. என்ன பாத்த நீ? பாக்கலனா சொல்லுவான் நம்பதி. கமெண்ட் அப்படி தான இருக்கு ஈகோ. டேய் இப்பதான் ஓட்டி காரணம் பாக்கவே இது உங்களை பார்த்து ரொம்ப மோசமா இதுடா. ஓ இந்த படமா? சூப்பர். சரி நேத்து படத்தை ரிவ்யூ கேட்கவே இல்லை யாருக்குமே நான். ஸோ நேத்து படத்தை பார்த்தீங்களே நான் படம்னா ஸ்வயமாயா சர்வம் மாயா படத்தோட ரிவ்யூ வந்து இப்போ எல்லாருமே நான் கேட்க போறேன். ஸோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. இந்த டவல் ஏன் என் மேலே எப்பவுமே தோல்லே பார்த்தீங்கன்னா கோல்டு கொஞ்சம் வந்துனே இருக்கும். அதனால தான் என் தோல்ல எப்பவுமே நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதனால தொடையிறதுக்கு நான் எப்பவுமே பக்கத்துல வச்சிருப்பேன். ஸோ அதோட இப்போ படத்தோட ரிவ்யூ கேட்பேன் எல்லாருமே. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா படத்தோட ரிவ்யூ எனக்கு தேவை. சொல்லு. வந்து ரொமான்ஸ் படம் நல்லா இருந்துச்சு. எங்கடா ரொமான்ஸ் இருந்துச்சு படத்துல? டேய் எங்கடா ரொமான்ஸ்? ரொமான்டிக் படம். ஓகே நல்லா இருந்துச்சு. ஒரு வாட்டி பார்க்கலாம். சரி நீ பாத்தியா? நீ பார்த்தா நேத்து. ஸோ படத்தோட ரிவ்யூ சொல்லு மச்சி. படம் நல்லா இருந்துச்சு. கட்ட பாரு ஒரு பொண்ணு லைஃப்ல வரும்னு எதிர்பார்க்குறேன்.
ஏய் ஆல்ரெடி உன் லைஃப்ல ஒரு பொண்ணு இருக்குது. சீனிக்கு வந்து ஆல்ரெடி டெலுலுன்னு இருக்காங்க. ஸோ சீனி இப்போ நீ சொல்லுப்பா ரிவ்யூ. படம் வந்து பேசிக்காக நல்லா தான் இருந்துச்சு. பொண்ணுன்னா அந்த மாதிரி பொண்ணு கட்சா நல்லா இருக்கும், ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக பேசிட்டு. அதாவது எப்படி ஒரு ஒரு லவ் இல்லாமல் ஒரு கல்யாணம் இல்லாமல் அந்த மாதிரி பொண்ணு கட்சா நல்லா இருக்கும் லைஃப்பில் கடைசி வரையும். நம்ம சீரி ஐட்டோன்றான் கமெண்ட் சொல்லும்போது நான் ஒன்றும் சொல்லலை, எனக்கு கழிவு தெரியும். நீ என்ன சொல்ற? சைலண்டா இருந்தேன். நீ எப்படி கேக்குற? அதாவது அந்த பொண்ணு எப்படி ஃப்ரெண்ட்லியா ஒரு பொண்ணு கடைசி வரையும் பேசிட்டு இருந்தா அவன் மோட்டிவேட் பண்ணா. அதை சொல்லவே இல்லை. முதல்ல என்ன சொன்னேன்? கல்யாணம் ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு கேட்டேன். அது பேர் என்ன ஆயிட்டோம்? சூப்பர் சூப்பர் கரெக்டு தான். ஃப்ரெண்ட்லின்னு முதல்ல சொல்ல வேண்டியது ஏன் சொல்ல? அந்த மாதிரி பெரிய விஷயம் உனக்கு புரியாது. அதனாலதான் நீ வந்து சொல்லு. ரீகன் ஏய் இந்த 20 வயசுல என்ன பாத்துருப்பா ரீகன். நீ அதெல்லாம் ரீகன் பா. ஸோ தனுஷை கேட்கலான்னு பார்த்தேன், ஆனால் அவன் பார்க்குறீங்க என்ன பண்ணுறானே பாருங்க அப்படியே படிச்சு மாஸ் காமிக்கிறேன் மச்சான். என் மச்சான் என்ன அப்புறமா கேட்குறேன். நான் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல படம். ஒரு டெலிஷனில் எப்படி வாழலாம், ஒரு இமேஜினேஷனில் ஒரு பொண்ணு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல கான்செப்ட் படம். சூப்பர். ரியாலிட்டி அது மாதிரி பேய் வருமா? ரியாலிட்டியில பேய் வராது, அந்த கதைக்கு சொல்றேன். அந்த பொண்ணை சொல்றேன் நான், டெலிஷன்ல அந்த மாதிரி பொண்ணை சொல்றேன். ரியாலிட்டியில அது இடம் தெரியாம இந்த இடத்துக்கு வந்துச்சு. யாரே தெரியும் பேசிக்கா அந்த பொண்ணு இறந்துச்சா? அதோட ஆத்மா என்னன்னு சொல்லுவாங்க, சாந்தி அடையாம இங்க சுத்திட்டு இருந்திருக்கு. தெரியல எப்படி இறந்தோன்னு தெரியல. இப்ப யாருன்னு தெரிஞ்சு என்ன பிரச்சனை தெரிஞ்சா அந்த பிரச்சனை வச்சு ஆத்மா சாந்தியா இருக்கு. அந்த பொண்ணு தான் தன்னை யாருன்னே தெரியல. நல்லா படம் பார்க்கலாம். சீனி பேசிட்டே இருப்பான்.